குந்தி ராஜ்யத்தின் அரசன் போஜனின் மகளாகப் பிறந்தாள் குந்தி. அரண்மனையில் வளர்ந்தாலும் அவளின் விதி சாதாரணமில்லை. ஒரு நாள் ஒரு முனிவருக்கு அவள் செய்த சேவை அவளுக்கு ஒரு அதிசய வரமாக மாறியது. எந்த தெய்வத்தையும் அழைத்தாலும் அவர்கள் உன் முன்னால் நிற்பார்கள். அந்த வரத்தை சோதிக்க அவள் தனியாக ஒரு நதிக்கரைக்கு சென்றாள். அதிகாலை நேரம், சூரியன் உதிக்க ஆரம்பித்த நேரம். நதிக்கரையின் உயரத்தில் நின்று கைகளில் நீரை எடுத்து முன்னால் ஜொலிக்கும் சூரியனை நோக்கி தேவாய நமக என்று கூறி முனிவர் போதித்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு அந்த நீரை அபிஷேகம் செய்வது போல மெதுவாக ஊற்றினாள். அடுத்த நொடி வானமே தீயாக மாறியது. ஒளி கண்களை தாங்க முடியாத அளவுக்கு. அவள் முன்னால் நின்றார் சூரியன். பயம் கலந்த குரலில், தேவா, தாமா, நான் சோதிக்கத்தானே அழைத்தேன் என்று நடுங்கி சொன்னாள். ஆனால் சூரியதேவனோ, குந்தி, தெய்வவரம் ஒருபோதும் வீணாகாது என்று அமைதியாக கூறினார். அந்த ஒளியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் கவசம், காதில் குண்டலம். அவன்தான் கர்ணன். கண்ணீரோடு அவள் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட்டாள். மகனே, இந்த தாயை மன்னித்துவிடு என்று அழுதாள். ஆனா விதி, அந்த குழந்தையை ஒரு சாரதி தம்பதி வளர்த்தார்கள். அவன் வளர வளர வில்வித்தையில் சிறந்து விளங்கினான். யாருக்கும் சமமில்லாத வீரனானான். ஆனா உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாரதி மகன்னு அவனை இழிவாகப் பார்த்தது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மட்டும் அவனை உணர்ந்தான். அவன் துரியோதனா. அவன் கர்ணனை நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினான். இதே நேரத்தில் காலம் கடந்து குந்தி பாண்டுவுடன் திருமணம் செய்து 5 மகன்களுக்கு தாயானாள். அவர்கள்தான் பாண்டவர்கள். ஆனா ஒரு ரகசியம் மட்டும் அவள் மனசுக்குள்ளவே இருந்தது. கர்ணன்தான் அவளின் முதல் மகன். போர்க்காலம் வந்தது. ஒரு பக்கம் பாண்டவர்கள், மற்றொரு பக்கம் கர்ணன். தன் சொந்த சகோதரர்களுக்கு எதிராக அவன் போராட வேண்டிய நிலை. தனக்கு வேண்டிய உறவுகள் முன் தோற்றாலும் வீரமரணத்தையே அடைந்தான் கர்ணன். சொல்லப்போனால் பிறந்தவுடன் தாயால் தள்ளப்பட்டவன், வாழ்ந்தபோது சமூகத்தால் மறுக்கப்பட்டவன். ஆனா இறந்தபின் உலகமே தலைவணங்கியவன். சூரியபுத்திரன் கர்ணன்.